எங்ககிட்ட என்ன சொன்னாரு, உங்க காசெல்லாம் அந்த கோயிலுக்கும் ஊர் மக்களுக்கும் நான் செலவு பண்ணி நல்லது தான்ப்பா பண்ண போறேன், உங்களுக்கு ஃபுட் ஸ்ட்ரீட் லைசன்ஸ் நான் வாங்கி தந்துடுறேன், நீங்க வந்து கரெக்டா ப்ராப்பரா பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் சொல்றாங்க. இன்னைக்கு வந்துட்டு நான் ஒரு அக்கா கிட்ட கேட்டேன், அக்கா நீங்களா எங்க கஸ்டமர்க்கா ரெகுலரா வந்திருக்கீங்க, இப்போ என்னக்கா நீங்க ஆப்போசிட்டா நின்று பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அவங்க இல்லம்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்க வேலிட் ரீசனே கொடுக்கல. 34 லட்ச ரூபா ஒரு 8 கடை ஓனர் சேர்ந்து கொடுத்துருக்கோம். 34 லட்ச ரூபா கொடுத்ததுக்கு ஃபுட் ஸ்ட்ரீட் லைசன்ஸ் எங்கன்னா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது, அதான் ஆட்சி மாறிச்சுல, நீங்க அங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி எங்களை ஆஃப் பண்றாரு. எதுக்கு தேவையில்லாம நாங்களும் வேலையை விட்டுட்டு ரோட்ல நின்று சம்பாதிக்கணும்ன்ற அவசியமே எங்களுக்கு கிடையாது. நானும் ஹெச்ஆரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எல்லாம் ஐடி எல்லாரும் படிச்சவங்க தான். எதுக்கு நாங்க ரோட்ல நின்று நாங்க வேலை பார்க்கணும்? மவுண்ட் ரோட்ல கடை போட்டிருந்தோன்னே ரோட்ல வந்துட்டு அது ரோடு இல்ல, நீங்க 63வது வார்டு வட்ட செயலர் திமுக காரரு, முன்னாடி ஆட்சியில இருந்தப்ப அவர் பேர் பிரபாகரன், அவர் என்ன சொல்லியிருந்தாரு, அவர் ஆளுங்களை வச்சு எங்களை கடை போட சொல்லி பிக்கெட் இருந்தாரு. நாங்களும் கடை போடுறோம், அது ஃபுட் ஸ்ட்ரீட்டா மாத்துறேன், அது வந்து கோயில் இடம், நீங்க வந்து கடை போடுங்க, நான் வந்துட்டு அது ஃபுட் ஸ்ட்ரீட் லைசன்ஸ் வந்து நான் உங்களுக்கு வாங்கி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து போட்டப்ப அவர் சொன்னதே ஒரு கடைக்கு வந்து 24,000 ரூபா கொடுத்துருங்க, 8 கடை வந்துட்டு நாங்க வந்துட்டு போட்டுக்க அனுமதி தரோம், நீங்க 8 கடை போட்டுக்கோங்கன்னு சொல்லி அது 24,000 ரூபா மாச கணக்கு பண்ணாலே ஒரு 2 லட்சம் கிட்ட வந்துருதுண்ணே. இது வரைக்கும் 18 மாசம் நாங்க கடை போட்டிருக்கோம். ஒரு மாசத்துக்கு 2 லட்சம்ன்றப்ப 18 மாசம் 34 லட்சம் கொடுத்துருக்கோம் எல்லாருமே. இது அவர் தெளிவா என்ன பண்ணாரு, அவர் கூட அவரா டைரக்டா வாங்காம அவர் கூட இன்னொருத்தரை வச்சுட்டு மெயின்டைன் பண்ற மாதிரி அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு இருந்தாரு. அவர் தான் எங்க கடையை வந்து ஓபன் பண்ணாரு, அதுக்கான ஃபுட்டேஜும் இருக்கு. அவர் வந்துட்டு அதுக்கு முன்னாடி டிஃபன் சாஸ்திரான்னு ஒரு கடை வச்சிருக்காரு. அந்த ஃபர்ஸ்ட் வந்து வேற பேர்ல ஒரு கடை வச்சிருந்தாரு, அந்த கடை ஓடாம டிஃபன் சாஸ்திரான்னு மாத்திட்டு அந்த கடையை வந்துட்டு அவர் கோயில் சிவத்துல இருந்து வரி இது பண்ணிருக்காரு போல. அதுவும் வரி ஒழுங்கா கட்டுறாரான்னு தெரியல. எங்க கிட்ட என்ன சொன்னாரு, உங்க காசெல்லாம் அந்த கோயிலுக்கும் ஊர் மக்களுக்கும் நான் செலவு பண்ணி நல்லது தான்ப்பா பண்ண போறேன், உங்களுக்கு ஃபுட் ஸ்ட்ரீட் லைசன்ஸ் நான் வாங்கி தந்துடுறேன், நீங்க வந்து கரெக்டா ப்ராப்பரா பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி ஓகே நாங்களும் பண்றோம் ப்ராப்பரா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஆட்சி மாறினதுல இருந்து அவரு கூட எங்க கிட்ட காசு வாங்கிட்டு இருந்தாலு என்ன பண்ணாரு, கூப்பிட்டு இந்த மாதிரி இவங்க எல்லாம் வேலைக்கு ஆக மாட்டாங்க, நீங்க வந்துட்டு உங்களை சேஃப்டியா பாத்துக்கோங்க, அவர் பேர் கூட சொல்றான், அவர் பேர் அனுமாலிக்குன்னு சொல்றது, சென்னை ராவுத்தர் பிரியாணி வந்து கடை, அவர் குரூப் தான் அவர் என்ன பண்ணாரு, அவர் தான் இதை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாரு. வந்துட்டு நீங்க வந்துட்டு வேற யாராவது பாத்துக்கோங்க, இல்லைன்னா நீங்க சேஃபா ஏதாவது என்ன மூவ் பண்ண முடியும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நாங்க என்ன பண்ணோம், சரி ஓகே இவரே சொல்லிட்டாரு, ஏன்னா நமக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தா அவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன்கிட்ட இவர்கிட்ட சொன்னோம், பிரபான்கிட்ட சொன்னோம், அண்ணா இந்த மாதிரி பிரச்சனைண்ணே, அவர் வந்து இப்படியே சொல்றாரு, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு 2-3 வாட்டி அவருக்கும் அவர் பையன் நவீனுக்குமே சொன்னோம். அவர் என்ன பண்ணாங்க, நான் பாத்துக்கிறேன்னு போனை வச்சுட்டு 3வது நாளே கடையை தூக்குறாங்க. ஒண்ணுமே சொல்லல எங்க கிட்ட, என்ன பிரச்சனை ஏதாச்சு எதுவுமே சொல்ல, திடீர்னு பார்த்தா கடையை தூக்குறாங்க, ஈபிஐ கட் பண்றாங்க, என்ன ஒண்ணுமே புரியல. நாங்க கால் பண்ணி கேட்டாலும் சரியா ரெஸ்பான்ஸே இல்ல. இவ்வளவு நாள் 18 மாசம் நாங்க வந்து 34 லட்ச ரூபா ஒரு 8 கடை ஓனர் சேர்ந்து கொடுத்துருக்கோம். 34 லட்ச ரூபா கொடுத்ததுக்கு ஃபுட் ஸ்ட்ரீட் லைசன்ஸ் எங்கன்னா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது, அதான் ஆட்சி மாறிச்சுல, நீங்க அங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி எங்களை ஆஃப் பண்றாரு. இதை மீறி நாங்க வந்து கடை போட்டாலும் ஒரு 1.5 மாசம் ஆச்சுன்னா நாங்க போட்டு, நான் என் வேலையை விட்டுட்டு இதுக்காக உட்காந்து கடை போடணும், இது ஏதாவது பண்ணலாம் பிசினஸ்ல ஸ்டார்ட் அப் பண்ணலாம்னு சொல்லி நாங்க இவரு எல்லாருமே ஸ்டார்ட் அப்பா பண்ணிட்டு இருக்கோம். ஃபுல்லா சப்போர்ட் பண்ற மாதிரி பண்ணிட்டு இப்ப ஆட்சி மாறினோடனே எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல, நீங்க வந்து பாத்துக்கோங்க, அப்ப இவ்வளவு நாள் காசு வாங்கிட்டு இருந்ததுக்கு ஃபுட் ஸ்ட்ரீட் லைசன்ஸ் சொல்லி வாங்கி தரேன்னு சொல்லி தானே வாங்கிட்டு இருந்தீங்க, அது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா எனக்கு சம்பந்தம் இல்ல, நீங்க ஏதாவது பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. கடை போடுறப்பெல்லாம் ஊர் மக்களை தூண்டி விட்டு அங்க ஒரு 4-5 பேர் அவங்க கட்சியா என்னன்னு தெரியல, அவங்க கட்சியில இருந்து வந்து எங்கிட்ட ஸ்ட்ராங்கா வந்து நீ கடையை எடு, இல்லைன்னா எடுக்கவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 வாட்டி பிரச்சனை பண்ணிட்டாங்க. சரி நாங்களும் பொறுத்து கடையை எடுப்போம், அவங்க வரப்ப போறப்ப. இன்னைக்கு வந்து இது பண்றோம், லேடிஸ் எல்லாம் ஒரு மாதிரி பேசுறது, நீ எதுக்கு வந்து இங்க நிக்கிற, உனக்கு எதுக்கு சம்பந்தம் இல்லை, நீ கிளம்பு, நீ வேற எங்கேயாவது போய் பொழைச்சிக்க, இங்கெல்லாம் பொழைச்ச கூடாது, அவங்க லிட்டரலி அடிக்க வராங்க. ஏன்னா நான் சரி அங்க போய் கேட்கறேன், நீ அவங்க கிட்ட போய் கேளு, இங்க வந்து நிக்காத, உங்களை பிரபா தானே இது பண்ணாரு, அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னா அவர்கிட்ட மேலே நின்றுட்டு இருக்காரு, மேல உட்காந்துட்டு இருக்கிறாரு, வீட்டுல கேமரால எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிறாரு, ஆள் அனுப்புறாரு 4-5 பேரை, வந்து நீ பாத்துக்கப்பா என்ன, அவங்க வந்துட்டு அவர் ஊர்ல இல்லைன்னு சொல்றாங்க. இது நம்பிட்டு நாங்க நின்றுகிட்டே இருக்கோம் இங்க. இல்லண்ணே கம்ப்ளைண்ட் நமக்கு, நம்ம வந்து ஒரு நார்மல் பீப்புள், அந்த இடத்துல போய் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்து இவரு அவரோட இதை வச்சு நம்மள ஏதாவது பண்ணாருன்னா நமக்கு ஒரு பயமா இருக்குல்ல. இப்பதான் நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், சரி ஓகே அடுத்து ப்ராசஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இவங்களும் ஸ்டேஷன்ல இருந்து வந்திருக்காங்க, அடுத்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நாங்க கோல்கப்பா கேர்ள்னு சொல்லிட்டு ஒரு பானிபூரி ஷாப் வச்சிருக்கேன். ஸோ அவங்க ஓகே கடை பூதபெருமாள் ஸ்ட்ரீட், அதாவது அந்த பிலால் பக்கத்திலேயே இருக்கிற அந்த சந்துக்குள்ள, அங்க இவ்வளோ மாசம் 18 மாசம் போட்டிருக்கோம். அப்போ எந்த மக்களும் எதுவுமே கேட்கல. இவங்க எப்போ எடுக்க சொன்னாங்களோ அதுக்கப்புறம் தான் மக்களுக்கு வந்துட்டு டிஸ்டர்பன்ஸ் ஆகுமா, எங்க ஃபேமிலிக்கு எதனா ஒண்ணுன்னா ஆட்டோ உள்ள போக முடியல. இத்தனைக்கும் தண்ணி கேன் எடுத்துட்டு வர போறவங்களுக்குலாம் நாங்க அழகா நாங்க வழி தான் விட்டுருக்குமே தவிர
அப்போ நாங்க எதனா எமர்ஜென்சினா நாங்க வழி விடாம இருந்திருப்போமா? இதெல்லாம் சொல்றாங்க. இன்னைக்கு வந்துட்டு நான் ஒரு அக்கா கிட்ட கேட்டேன், அக்கா நீங்களா எங்க கஸ்டமருக்கா ரெகுலரா வந்திருக்கீங்க, இப்போ என்னக்கா நீங்க ஆப்போசிட்டா நின்று பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அவங்க இல்லம்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்க வேலிட் ரீசனே கொடுக்கல. சும்மா ஏதோ ஒன்று காரணம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பண்றாங்க. இது எல்லாமே பிளான்டு மாதிரி தான் நடக்குது. அது நல்லாவே தெரியுது. அந்த ஏரியா மக்கள் அது எல்லாருமே வந்துட்டு எதனா ஒன்று பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருந்தா பிரச்சனை கிடையாது. ஸ்பெசிபிக் அவங்க கால் பண்ணி இங்க வாடா இங்க வாடான்னு அவங்க எங்க முன்னாடியே அது கூப்பிடுறாங்க. அப்போ இது எல்லாமே பிளான் படி தானே நடந்துட்டு இருக்கு. இதுல அப்படியே தெரியுது, பச்சையா தெரியுது. எதுக்கு தேவையில்லாம நாங்களாம் வேலையை விட்டுட்டு ரோட்டுல நின்று சம்பாதிக்கணும்ன்ற அவசியமே எங்களுக்கு கிடையாது. நானும் ஹெச்ஆரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எல்லாம் ஐடி, எல்லாரும் படிச்சவங்க தான். எதுக்கு நாங்க ரோட்ல நின்று நாங்க வேலை பார்க்கணும்? எங்களுக்குன்னு சரி இதுல சம்பாதிக்கலாம் தான், அதுலயும் வந்து வயிற்றுல அடிக்கணும்ன்ற அவசியம் இவங்களுக்குலாம் இருக்கான்றதுதான். எல்லாம் நல்லா தானே வீடு வச்சுட்டு தானே இருக்காங்க, அப்புறம் எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்காங்க தான் எனக்கு தெரியல. சொல்ல மாசம் ஒரு மாசம் ஒரு கடைக்கு 24-25,000 ரூபாய் நாங்க கொடுக்குறோம். அதிலே பாத்தீங்கன்னா 3,40,000 சம்திங் என்னமோ வரும்.